பெயிண்ட் அடிக்க போன சில நிமிடத்துல இப்படியா சாவு வரணும்? கிரைன் விழுந்து மின்சாரம் பாய்ந்த அதிர்ச்சி சம்பவம். எனக்கு 8 மணிக்கு போன் பண்ணி முகேஷ் அவங்க அம்மாவான்னு கேட்டாங்க. சாரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க. நான் இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, கிரைனர்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க 2 பேரும். அம்மா எனக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாமக்கல் திருச்சி சாலையில ஒரு தனியார் மருத்துவமனை கடந்த 2.5 வருஷங்களா செயல்பட்டு வருது. இந்த மருத்துவமனை புதுசா கட்டப்பட்டிருக்கிறதால அந்த கட்டிடங்களுக்கு பெயிண்டிங் அடிக்கக்கூடிய பணிகளும் 15 நாட்களா நடந்துட்டு வந்திருக்காமா. அண்ட் இந்த நிலையில தான் மருத்துவமனையுடைய 4வது மாடிக்கு ராட்சத கிரைன் மூலமா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக எருமப்பட்டியை சேர்ந்த சுகுமார், ஜோதி, முகேஷ் கண்ணன் 3 பேருமே கிரைன்ல அந்த பாக்ஸ்ல நின்ற நிலைமையிலேயே மேலையும் போயிருக்காங்க. அப்படி போன அந்த நிமிடத்துலதான் கிரைன் நிலை தடுமாறி கீழே சரிந்து விழுந்ததாகவும் கூறப்படுது. அப்போ கீழே போயிட்டு இருந்த மின்கம்பி மேல கிரைன் சரிஞ்சு விழுந்ததால பாக்ஸ்ல இருந்த 3 பேர் மேலயுமே மின்சாரமும் பாய்ந்திருக்கு. இதுல சுகுமார், ஜோதின்னு 2 பேருமே சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்தும் போயிருக்காங்க. பின்னர் காயமடைஞ்ச முகேஷ் கண்ணனை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைக்கப்பட்டிருக்காரு. முகேஷ் கண்ணன் சிகிச்சை பெற்று வந்த நிலைமையில தான் அவரும் உயிரிழந்து போனதா கூறப்படுது.